தலைவரே 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 வாங்க தலைவரே. இன்னும் 3 நாள் தான் கீது பிரச்சாரத்தப்பா நல்லா தீயா பண்ணிட்டு தீயா போய் தூங்குறோம். ஆமா பழிச்சு பழிச்சு பண்ணிடுறோம். சரியா சீக்கிரம் வாங்க 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 போலாம் வாங்க வாங்க. தலைவரே தலைவரு காணோம். தலைவரே 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 தலைவர் கூட தானே வந்தாப்புல எங்க போனாப்புல இட்டுன்னு போறதுக்குள்ள ஐயோ. ஏய் தள்ளிப்படுறா தலைவரே. நான் தானா தலைவரே இங்கதான் பண்றோம். எந்திரிக்கோ எந்திரிக்கோ தலைவரே. என்ன தலைவரே என்ன ஆச்சு மயங்கிட்டீங்களா என்ன வெயிலு? பயங்கல கோயிலுக்கு வந்தோம்னா அந்த பிரதேசம் ஏன் தலைவரே இந்த யோசனை திடீர்னு வந்துச்சு? இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னும் இறுதி பிரச்சாரம் இன்னும் ஒரு நாள் என்னமோ தான் இருக்கு. இப்போ போயிட்டு நான் வீடு வீடா போயிட்டுலாம் கேட்க முடியாது. சரி அதனால இந்த இந்துக்களோட ஓட்ட வாங்கினா இங்க வரணும்ல பத்து வந்துடுறது. ஆமா அதுதான் தலைவரே. இந்துக்கள்ல இன்னொரு வேண்டலுக்குதான் என்னது இந்த பார்ப்பான்ஸ் வந்து சாப்பிட்ட எச்சியலையில உருள்றது. உருள்ற வாங்க எச்சியலை எங்க இருக்குதுன்னு தேடுறேன் நானு. அதெல்லாம் வேணாம். என்னம்மா உங்களுக்கு மொட்டை அடிச்சு அளவு ஊற்றலான்னு இருக்கேன் நான். இல்ல வேணாம் வேணாம் அடுத்து வேணாம் நான் அப்படி சொறி விட்டுருவேன். இந்த பக்கம் இங்க வந்துரும். அப்ப மூடிக்கிட்டு நம்ம சரி இப்ப இதுக்கப்புறம் நம்ம போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்டு கீது நிறைய கீது நான் பாத்துட்டேன். எல்லாம் அலையிலேயே சொல்றாங்க. நீங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். நம்ம எல்லாரையும் அப்படியே அலையக்க அள்ளிடலாம். ஓடியாங்க 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 போங்க வரேன். தலைவரே தலைவரே தலைவர். ஏய் தம்பி அப்படி போய் விளையாடுறா தலைவரே. ஆண்டா என்னது என்ன தலைவரே? என்னது இது முட்டி போட்டு ஸ்கூல்ல மாதிரி வாதாமா கிறிஸ்டின் ஓட்டு வேணுமா வேணாமா? அப்படி ஆமா தேங்கப்பா. அப்ப 41 பேர் சேர்த்தா கூட பாவம் பண்ணிப்பியாங்கள்டா இந்த ஆளு. வா தலைவரே போதும் ஏஞ்சுக்கோ ஏஞ்சுக்கோ. நான் வயசான காலத்தை சுகர் வேணாம் நீ ஏஞ்சுக்கா ஏஞ்சுக்கோ. சரி நீ என்னென்ன கிறுக்க பண்றது தெரியல எனக்கு புரியல. உனக்கு ஏதோ பண்ணி தொலை. உன்னை அடுத்து எங்க இட்டுன்னு போகணும் கூட்டுன்னு வரணும் மட்டும் சொல்லு தலைவரே. அடுத்தா 2 கம்யூனிட்டியை நம்ம கவர் பண்ணிட்டோம். சரி இன்னும் 1 இருக்கு முஸ்லீம் பள்ளிவாசல் போறோம். அவ்வளவுதான். இதுதான் நீ வேணுன்றது. போயிருவோமா? போமா வா. ஜானே சாதாரண ஆள் இல்லடா நீ. அம்மா என்ன ஸ்ட்ராட்டஜிடா இதெல்லாம். பழைய ஸ்ட்ராட்டஜி தான். சும்மா பெருமையா பேசுறேன்னு நினைக்காது. தூங்கிய பாரு. சரி தலைவரே அடே அக்தரு. சரி சரி தலைவரே 3த்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வியாழக்கிழமை ஆனாலே நம்ம ஆளுங்க பாதி பேர் பிரசாதம் வாங்க ஒரு கோயிலுக்கு போவாங்களே அந்த கூட்டத்துக்கு எப்ப போறீங்க? சாய்பாபா அதுதான் நான் எங்க அம்மா பேர்ல கோயிலை கட்டி வச்சிருக்கிறேன். அங்க போயிருவீங்க. அதையும் மீறி நம்ம கொள்கையில பெரியார் இருக்காருல்ல அவரையே சாய்பாபா தான் பாதி பேர் நினைச்சிருக்காங்க நம்ம கட்சிக்குள்ள. அப்படியா? அதனால பிரச்சனை இல்லை. சரி சரி தலைவரே. சரி அப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ராமருக்கு போறோமா அயோத்தி போறோமா? அங்க வேணாம் நான் போய் கலர் பொடி எடுத்துன்னு வந்துடுறேன். சௌராஷ்டிரா ஆளுங்க இருக்கிறானுங்க. அங்க போய் மூஞ்சில பூச்சிக்கோங்க. அவங்கள மாதிரி எடுத்துருவாங்க. கலர் பொடிக்கு ஒரு வேலை இருக்குது சொல்லணும்னு நினைச்சா கோலம் போடணும். எடுத்துருவாங்க கலர் பொடியா. எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் போய் நேருங்க வந்துடுறேன். போய் நேருங்க. ஏன்பா இப்போ எல்லா கட்சியும் பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஆமா ஆனா நம்ம தளபதி மாதிரி யாரும் அந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா என்ன சொல்றீங்க? ஆமா அவரு அதாவது வெயில் மழை எதுவுமே பார்க்காம ராஜ்மோகன் சொல்றாருப்பா. ஒரு இடத்துல சொன்னாலே பொய்யா புடுவாப்ல. என்ன இல்ல உண்மையை சொல்றாரு. இந்த வாட்டி உண்மையை சொன்னா நல்லா. பக்கத்துல வந்து உட்காந்து பாத்தாரம்மா ஒருத்தர் பொக்கைய தூக்கி போட்டுருக்காங்கப்பா. பொக்கைய பிடிக்கிறப்போ அது அப்படின்னு கத்திருப்பாரு. முள்ளு கிழிச்சிச்சாம்பா கையில. முள்ளு கிழிச்சு ரத்தம் ஊத்துதான். இவர் வந்து போயிட்டு தலைவர்கிட்ட சொல்லலாம்னு பாத்தாராம். ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க உள்ள உட்காந்துருங்க அப்படின்னா தளபதி வந்து இல்லப்பா ரத்தம் சிந்தி வேலை பார்க்கணும் தளபதி. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பக்கம் இன்னொன்னு சொன்னா கண்ணுலாம் கலங்கிடுச்சு. அது முள்ளா இல்ல இல்ல முள்ளுதான். இன்னொரு பக்கம் எனக்கு கண்ணு கலங்கிடுச்சுப்பா. தலைவர் வந்து இல்லப்பா தலைவர் வந்து தண்ணி தாகத்துல இருக்காங்க டீஹைட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கோக் தூக்கி போட்டுருக்காங்க. கோக்கு 7 தூக்கி போட்டுருக்காங்க. மண்டையில அடிச்சுட்டு இருக்காங்க. மண்டை வீங்கிடுச்சு. மண்டை அதுதான் அந்த வலிகள் தாங்கி அவர் வந்து ஒரு பிரச்சாரம் மண்டை வீங்கி சிவப்பு கலர்ல வந்துருச்சு வெளியே. அப்புறம் அதே 7 பாட்டில் கட்டி மாதிரி இருந்திருக்கு. அதை எடுத்து அப்படி தலையில வச்சு இது வந்து நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல சின்ன வயசு வைத்தியம். ஏமா எங்க சின்ன வயசுல இப்படிதான் வைத்தியம் பண்ணுவாங்க. ஐஸ் கட்டி வைப்பாங்க. தலை வீங்கிருச்சுன்னா குழம்பு கரண்டி எடுத்து எங்க அம்மா இப்படி அடிக்கும். இப்போ வீங்கிரும்.
அப்ப இப்படிதான் வைப்போம் நாங்க. அதனால சொன்னேன். அது வந்து அவ்வளவு அந்த பாட்டில் ஏரியதை கூட தாண்டி ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒருத்தவரா. ஆமாமா, எனக்கு தெரிஞ்சு இப்படி யாருமே தமிழ்நாட்டுல விஜய் மாதிரி யாரும் பிரச்சாரம் பண்ணல. ஆமா, நான் நேத்து இதுக்கு போயிருந்தேன், வடகொரியாவுக்கு. அப்ப அந்த கிங்ஜாங்கோட அவர் பார்த்தாரு என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படி கேட்டாரு. என்ன வடை வாங்கறதே காசு இல்லைன்னு எந்த 10 ரூபா வாங்கிட்டு போனாரு வடகொரியா போனா. ஆமா, அப்ப போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நானு, டெஃபினெட்லி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு வந்து ரியல் இசைட் அப்படின்னாரு. ஆமா உண்மைதான் அப்படின்னு. அப்ப ஒப்பந்தம் எல்லாம் அப்படின்னா அது எனக்கு தெரியாது, நான் கட்சிக்காரன் இல்ல, நான் என்னைக்கு உண்மையை பேச முடியும். அது ஒப்பந்தம் போடுறதுக்கு ஒரு அறிவாளி ஒருத்தர் வச்சிருக்கோம், லைலா மணின்னு, அவரு போடுவாருன்ட்டு. சீக்கிரட்டான ஆளியா? அவரை போயிட்டு அங்க போய் பேசுறாங்க, அவரு சீட்டு கொடுத்துருக்கலாம். அவர் வந்து பின்னாடி வந்து ஒரு இதா அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பேக் எண்ட் ஒர்க் பண்ற ஒரு ஆளியா. லைலா மணி அக்கௌண்ட்டை செக் பண்ணணும், முடிஞ்சா வீடை செக் பண்ணீங்கன்னா நிறைய அமௌண்ட் கிடைக்கும். சின்ன சின்ன பதவிக்கு எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நான் நம்ப மாட்டேன். அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் நான் நம்பவே மாட்டேன். சின்ன சின்ன ஆளுங்க நின்றுட்டு இருந்தாராமே போன எலெக்ஷன்ல விசிகா கட்சியில. அது எங்க நின்னாரோ அது பிரச்சனை இல்ல. இப்ப அவர் என்ன ஒரு இதுல இருக்காருங்கிறதா இங்க தளபதி இங்க வந்துட்டாருனாலே அவர் வந்து கரெக்டா இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அவரே பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குறாரு, அப்புறம் வரலன்னு அவரே சொல்றாப்புல. என்னதான் கதை அது டிஎம்கேயோட சதிப்பா. நான் கேட்டேன், இவங்க எதுக்கு பிரச்சாரத்துக்கு இப்போ ஒரு பர்மிஷன்? இவரு போக கூடாதுதான் மோட்டிவே விஜய் அண்ணனுக்கு. அவரு போக கூடாது மோட்டிவ், சும்மா செக் பண்றாரு கொடுப்பாங்களான்னு. அவங்க பயத்துல குடுக்குறாங்க, எனக்கு தெரியும், நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் போகல. அப்படி இல்லையா? நான் என்ன கேட்டேன், இப்போ ஒரு இடத்துக்கு பர்மிஷன் கேட்கறோம்பா, ஒரு போலீஸ்ட பர்மிஷன் கேட்கறோம், அவங்க என்ன சொல்லணும்? இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. எப்படி நீ எடுத்த உடனே பர்மிஷன் கொடுக்குற? அதுதான் வருதா இல்லையா? அது அவரு அதுக்கப்புறமா நம்ம டீம் அனுப்புறாரு. நம்ம டீம் அவரு சாதாரண ஆள் இல்ல. அவர் போய் என்ன எப்படி பாருங்க, இன்னொரு இதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவாளியான ஒரு ஆளை அனுப்பணும்ல. அறிவாளியானா ஆதவர்ஜினா? ஆமா, ஆதவே போறாரு. அவரு காலை வந்து அப்பு கமல் மாதிரி மடக்கிட்டு சாதாரண ஹைட்டா ஆக்கிடுறாரு. சாதாரண ஹைட்டா மக்களோட மக்கள் ஹைட்டா ஆக்கிட்டு அப்படியே போய் களத்தை பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. இந்த தேனாம்பேட்டை ரோடு இருக்குல்ல, அந்த தேனாம்பேட்டை தாண்டின உடனே ஒரு பெரிய ரோடு ஒரு பாருங்க, அது வந்து பெருசா இருக்கு. அந்த இடத்துல பர்மிஷன் தரமாட்டாங்க, அங்க தரல. அப்புறம் மெரினா பீச்ல அவ்வளவு பெரிய கிரவுண்ட் விலாசமா சாலமா இருக்கு, அங்க பர்மிஷன் தரல. ஆமா தரல. ரெண்டாவது இந்த மதுரை வாயில இருந்து ரெட்டேரி அந்த இது போகும்லங்க புழலு கனெக்ட், அந்த பைபாஸ் ஃப்ரீயா இருக்குங்க. நான் சும்மா போய் பார்த்தேன், ரொம்ப காலியா இருக்குங்க. அந்த இடத்துல பர்மிஷன் தரல. அப்ப என்னன்னா இந்த திமுக அரசுக்கு ஒரு பெரிய சதி மாதிரி ஒரு மோட்டிவோட நீங்க இருக்க கூடாது. இருக்கு. வண்டலூரோட ரிங் ரோட் எல்லாம் பெருசுங்க, அங்கெல்லாம் பர்மிஷன் கேட்காமலே கொடுக்கலாம். உங்க ஆளுங்க கூட்டமா வராங்க, நீங்க எடுத்துக்கோங்க. மக்களே இருக்க மாட்டேங்களே, முடிஞ்ச வண்டலூர் பூங்கால கூட கொடுக்கலாம் பர்மிஷன், கொடுக்கலாம். என்ன உங்களுக்கு அங்க வந்து புக் ஆயிடுச்சு. வண்டலூர் பூங்கால வந்து இது அண்ணன் புக் பண்ணிட்டாராம். அப்படியா? புக் பண்ணிட்டாராம். அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா இங்க மகாபலிபுரத்துல கொடுக்கலாம், பெரிய இடம். அதுக்குள்ள போய் ஆளே இல்ல, அவர் பாட்டுக்கு போயிட்டு ஓரமா போய் நின்னு வர போறாரு. இந்த மாதிரி பண்றது தப்பு. என்னன்னா உள்ள ஆதவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. தளபதியா பிரச்சாரம் பண்ண கூப்பிட்டுருக்காப்ல. இவரு புசி என்ன சொல்லிட்டாரு, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், உனக்கு மட்டும் ஒரு நியாயமா? அப்படியே கேட்டாரா? இந்த கையில நீ வை, கையில காசு வாயில தோசைட்டாராம். நீ காசை வை, நான் தளபதியை கூப்பிட்டு வரேன்ட்டாராம். அதனாலதான் வெளியாக்கம் போவே இல்லையா? போல டி நகர் கூட போலியே. டி நகர் போனாரு, பெரம்பூர் கோலம் போட்டாரு. பெரம்பூர்ல நடக்கிறது தானே வெளியாக்கம். அதான் பணம் வரல போல. ஆனா எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கும்போது புசிக்கு மட்டும் எப்படி போனாரு அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. எப்படி டி நகர் மட்டும் போனாரு? அப்ப கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? தெரிஞ்சிருச்சு, கண்ட்ரோல் அங்கதானே இருக்கு. புசி சாதாரண ஆள் இல்ல. ஆமா, அவரு ஆளுதான், பிரச்சனை இல்ல. பட் ஆனா நம்ம தளபதி வந்து பாத்தீங்கன்னா எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நேத்து கரெக்டா முஸ்லீம் சர்ச்சு இந்து கோயிலும் போய் உட்காந்துட்டாரு. ஆமா கரெக்ட். அது பண்ணும்ல, கரெக்டா பண்ணும் தானே இது. ஏன்னா எல்லா பக்கமும் ஆதரவுங்கிறது நம்ம வந்து நம்ம ஜி இருக்காருல்ல, ஆமா, இதை விட பல வித்த காட்டுவாப்புல. அவரே மறந்து போயிட்டாரு. நாளைக்கு மிலிட்டரி ஓட்டையும் வாங்கணும்னு சொல்லி ரகசியமா மிலிட்டரி குவார்டர்ஸ்ல எகிரி குதிக்க போறாராம். அப்படி போக கூடாது, சுற்றுவாங்க. ஆனா அவரு பண்ண போறேன், பரவாயில்ல, நான் துப்பாக்கி பட ட்ரைனிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு போறாரு. அப்படியா? பண்ணலாம் பண்ணுவாரு, பண்ணக்கூடிய ஆளு. அப்படி போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, உங்க சகாசத்தை நம்மள கட் பண்ணிடுறான்.
ஆமா அப்படி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அங்கங்க லிங்க் பண்ணி கடைசியில ஒன்ன பிடிப்பாங்க, அடுத்து என்ன பிடிப்பாங்க. அது வந்து இதா இருக்கும். ஏன்னா நீ வந்து சும்மா இருக்க மாட்டேன், நாளைக்கு குதிச்சதுக்கு அப்புறம் நான் தான்ப்பா அந்த ஐடியாவே கொடுத்துன்னு சொல்லிட்டு எங்கேயாவது உட்காந்து பேசுவேன். ஆமா ஆமா, நான்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆள்ல. எனக்கு ரெடியா அதிமுக இருக்கு, டக்குன்னு அங்க பாஞ்சிடுவேன். எடப்பாடி பழனிசாமிய ஐநா சபையோட பொது தலைவரா கூப்பிட்டாங்க அப்படின்னு நானே அடிச்சு விட்டுருவேன். இன்னொரு வீடியோ ஆரம்பிச்சு அதெல்லாம் நான் எழுதிருவேன். அந்த கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சி இருக்கு, இன்னும் 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாப்புல, என்னதான் ஒரு பொதுச் செயலாளர் கூப்பிட்டாரு நானே எழுதிருவேன். அவருக்கே தெரியாதது, ஆனா நானே எழுதிருவேன். அப்படியா? நானே எழுதிருவேன். அவரு தனுஷ் தான், நான் சிவகார்த்திகேயன். சரி சரி, அது இருக்கட்டும். இப்ப என்னன்னா எல்லாருக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நாளைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னா எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? வரட்டுமா? நன்றி, வணக்கம்.